श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 13வது अध्यायं ब्रह्मानन्दे अद्वैतानन्दः 81வது श्लोकं 81 यावत् यावत् अवज्ञास्यात् तावत् तावत् तदीक्षणम् यावत् यावद् वीक्ष्यते तत् तावत् तावदुभोस्त्य तावत् तावत् उभे त्यजेत् तावत् तावत् उभे त्यजेत्। आचार्य विद्यारण्यர் இந்த 81வது ஸ்லோகத்தில் நிஜ ஆனந்தம் தான் நம்முடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி உணருது? என்ன துக்கமும் வந்துட்டே இருக்கே, அனுபவத்தில் சுகமும் இருக்கு துக்கமும் இருக்கு. ஆனால் தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தம் நீங்கள் நினைவில் இருக்கிற எந்த சுகத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் நினைவில் வர சுகம் அது கூட சுகந்தான் ஆனந்தந்தானே, ஏதோ ஒரு பேர் கொடுங்கோ, மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம். ஆனால் ஏதாவது நினைவில் இருக்கிற சுகத்தோட நித்ரையில் நமக்கு கிடைக்கிற அந்த சுகம் நித்ரா சுகத்தோட ஏதாவது கம்பேர் பண்ண முடியறதா? ஒன்று கூட கம்பேர் பண்ண முடியாது. அப்போ என்ன தெரிவிக்கிறது? அதுன்னா நினைவில் வர சுகம் தாத்காலிகம், ஏன்னா நடுவில் துக்கமும் வந்துட்டு இருக்கு. எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் எவ்வளோ நாள் இப்படி நல்லா இருக்குமோ, யாராவது கண்ணுப்பட்டு திருஷ்டிப்பட்டால் என்ன ஆகுமோ, அதனால் பயமாக இருக்கே என்ன. ஏன்னா எல்லாம் நல்லா இருக்குன்னு தோணும், எல்லாம் எதுவுமே ஒரு பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் அந்த சமயத்தில் கூட இதெல்லாம் இப்படியே தொடர்ந்து இருக்குமா, இப்போது ஏதாவது ஆகுமா, ஆயிடுமோ அன்னைக்கு பயம் இருக்குல்ல. ஸோ அதனால் இங்கே சுக துக்கங்கள் டிரான்சிட்டரி, போகிறதை மாறுறதை. அதனால் நம்ம என்ன உணரணும், எது மேலே ஃபோக்கஸ் பண்ண? நிஜ ஆனந்தம்னு ஆத்மஸ்வரூபமாக உன்னை நீ உணர்ந்தா என்ன, அங்கே நிஜ ஆனந்தந்தான். அப்படின்னு எப்பவுமே இருக்கிற ஆனந்தத்துக்கு பேர் தான் நிஜ ஆனந்தம். அது எதனாலையோ வரல, எதனாலையோ போல, அது வரவு போக்கு இல்லாததான் இருக்கு. அதுக்கு இந்த 81வது ஸ்லோகத்துக்கு முன்னாடி பேசின பேச்செல்லாம் பார்த்தா நமக்கு தெரிஞ்ச சமஸ்த அனுபவம் ஆகாயத்திலிருந்து ஆரம்பித்து பிரம்மாஜி டு அமீபாஜின்னு சொல்லுவோமா, இப்போது ஆகாஷன் டு அமீபாஜின்னு சொல்லலாம். அவ்வளோ பெருசாக இருக்கு, இவ்வளோ சின்னதாக இருக்கு, அங்கே வரைக்கும் அது எதுவுமே நிஜம் இல்லை, நாமரூபமற்ற அது. இந்த நாமரூபத்தினை எப்படி நெகேட் பண்ணுறதுனே தான் ப்ராசஸ் சொல்லி கொடுத்தாரு நமக்கு இல்லையா. கடந்த சத்சங்கத்தில் முக்கியமாக அதுதான்.
அப்படி எல்லாம் நெகேட் பண்ணும்போதும் இருக்கிறது இருப்புதல் இருந்துகிட்டே இருக்கு, அது உணர்வாகவும் இருக்கு, அது நிஜ ஆனந்தம். இப்போ இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் கடந்த சத்சங்கத்தில் ஆரம்பித்து அப்புறம் விசாரணை பண்ணலாம்னு சொன்னோம். சுருக்கமான அர்த்தம் சொல்லிட்டேன். எந்த அளவுக்கு இந்த நாமரூபங்களின்னு நம்ம நிர்லட்சியம் பண்ணுறோமோ, அவக்னதா, அவக்னம்னா டிஸ்ரிகார்டிங், நாட் கேரிங், முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது. அந்த ஞான பதம் ஞானத்தின்னு குறிக்கிறது. ஆனால் அவக்னம்னா அது எனக்கு தெரியறது, ஆனால் நான் அதை முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு இன்டிஃபரெண்ட்டாக இருக்கோமோ, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறோமோ, டிஸ்ரிகார்ட் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு நீ உன்னுடைய ஸ்வரூப இருப்புதல் உணர்வு மேலே நீ ஃபோக்கஸ் பண்ணலாம். தாவத் அந்த அளவுக்கு நீங்கள் ததீட்சதா, ததுன்னா அதுன்னு நீங்கள் பார்க்கலாம். யார் அது? நீதாதே. தத்தனை புரோனோன் வேதாந்தத்தில் பரமாத்மா, பிரம்மம், ஆத்மனை பற்றி குறிக்கிறது. அதுக்கப்புறம் அவர் எந்த அளவுக்கு நீ அதை பார்த்தியாவோ அந்த அளவுக்கு உபே தெஜேத்த, அந்த அளவுக்கு நாமரூபத்தை நீ விட்டு கொடுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளுடைய அட்டென்ஷன் எங்கே இருக்கு, அவ்வளோதான். அட்டென்ஷன் காட்டுறதுக்கு கவனம் மனசு தான். மனசுக்கு சொன்னமே, அது ரெண்டு பக்கமும் ஓடுற நதி போல். உபயவாகினி மனோநதி உபயவாகினி. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு நாமரூபம் இந்த மாயா பிரபஞ்சத்திலோகையும் போய் அதை ஈடுபட முடியும். ஆனால் நீ கொஞ்சம் அதனை திருப்ப முடிஞ்சா, சாஸ்திர குருவுடைய சகாயத்தினால, சிரவணத்தினால நீ அதனை இந்த பக்கம் திருப்பலாம். ஒரு பக்கம் பகிர்முகம் வெளியே, இன்னொன்று அந்தர்முகம் உள்ளக்கு திருப்புறது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொன்னார். இதுக்கு இந்த அவக்னதா, இன்டிஃபரெண்ட்டாக இருக்கிறது, டிஸ்ரிகார்டு பண்ணுறதுன்னு இந்த விஷயத்தினு பகவத்கீதையில் பகவான் 14வது அத்தியாயம் குணாதீத குணத்ரை விபாக யோகம், அது குணங்கள்னு விவரித்து பிரித்து சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த அத்தியாயம் இல்லை. குணங்கள் இப்படி இருக்கப்பா, ஆனால் குணங்களுக்கு அதீதமாக இருக்கிற புருஷன் ஆத்மனை கவனிக்கணும். குணாதீத்தனுடைய லட்சணங்களை சொல்லிக்கிட்டு குணாதீத்தன் ஆகணும். அதுக்கு தான் இந்த படிப்பு, இந்த சிரவணம். அப்படி சொல்லும்போதும் உதாசீனவதாசீனஹ குணேபியோ ந விசால்யதே குணாவர்த்தந்த இத்யேவ யோவ திஷ்டதி நேங்கதே. உதாசீனம்னா அவக்னமாக இருக்கிறது, கண்டுக்காமல் இருக்கிறது, இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது, பீயிங் இன்டிஃபரெண்ட். உதாசீனவது ஆசீனம். ஆனால் ஒரு விட்னஸர் தான் நான். எதுக்கு நான் அது எல்லாத்துக்கும் கூட கலந்துக்கணும்? நிறைய வாட்டி நமக்கு சுற்றி தெருலையோ பக்கத்துலேயோ எங்கோ யாரோ பலது நடக்கும். எல்லாத்திலும் நம்ம அவ்வளோ மனசுன்னு கொடுக்கறது இல்லை, இன்டிஃபரெண்ட்டாக இருக்கும். சும்மா பார்க்குறோம், போகிறோம். அப்படியே ரோடு மேலே போயிட்டுருக்கும்போதும் வேறு யாரோ எங்கேருந்தோ சண்டை போட்டுக்கிறாங்க, பார்த்தோம் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு போகும். நம்ம இன்டிஃபரெண்ட்டாக இருக்கிறோம், சாட்சியாக இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும்.
அதுதான் விஷயம். அதுதான் சாதனை. என்ன இவர் எதுக்கு குணேபியா, குணங்கள் தான் இங்கே மாறி மாறி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் இதெல்லாமே கூட மாறிட்டே இருக்கு. அது என்னென்னமோ பண்ணி என்னென்னோ காட்டி என்னென்னமோ நடக்கிறது. அப்போது அது செய்கிற சேஷ்டைகளினால இந்த ஞானி செலிக்க மாட்டான். ந விசால்யத்தை, நெவர் கெட் டிஸ்டர்ப்டு. இன்வால்வ் ஆகலை, அதனால் டிஸ்டர்ப் ஆகலை. முக்கியத்துவம் கொடுக்கல, அதனால் கவலைப்படலை. ந விசால்யத்தை ஏன் குண வர்த்தந்த இத்தியேவா. குணங்கிறது எல்லாம் செய்கிறது. இந்த செய்கிறதுனேது இந்த உடம்பு செய்கிறதுன்னு நான் சொல்கிறோம். ஆத்மா பண்ணல, ஆத்மா பண்ணல. அதுக்கு பல உதாரணம். கட்டோபனிஷத்தில் ரத கல்பனா இல்லை. காரு ஓட்டுற டிரைவர் இருக்கா, நான் காரில் நான் உட்கார்ந்துருக்கேன். ஆனால் நிஜமாக பார்த்தா காரு போயிட்டு இருக்கேன், நான் அப்படி தான் உட்கார்ந்துருக்கேன். இல்லை சார், நான் எங்கே போகிறதுக்கு தான் போகிறேன் இறங்கிற அப்படி சொல்லக்கூடாது. டிரைவர் என்னமோ பண்ணுறாரு, கார் என்னமோ பண்ணுறது, நான் அப்படியே உட்கார்ந்துருக்கேன். அதுக்கு பேர் தான் உதாசீனர். அதனால் குணங்கள் என்னென்னமோ பண்ணுகிறது. குணாக வர்த்தந்த இதி அப்படின்னு இது தெரிஞ்சுக்கிட்ட அவனை யஹ திஷ்டது, அப்படி ஸ்திரமாக கலங்காமே கலந்துக்காமே மயங்கி போகாமே இருக்கிறதுனால ந இங்கத்தை இன்வால்வ் ஆகலை, அன்டச்டு, தொடலை, எதுவுமே தொடலை. என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுப்போம்? தாமரை இலை அது பிறந்ததே ஜலத்துக்குள்ளே, வாழ போகிறதே அங்கே தான். நம்மளாம் அது கட் பண்ணி எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, அது அங்கே இருந்து அங்கே பழமாய் எப்படி போயிடும். ஆனால் ஒருக்காகவும் அந்த ஜலம் ஒரு சொட்டு கூட இலைக்கு ஒட்டுக்கலை. அப்படிப்பட்ட ஒரு வேக்ஸ் அது மேலே அரேஞ்ச் பண்ணி இருக்கு நேச்சுரலாக. நீங்கள் அப்படி எடுத்து ஒரு சொட்டு விட்டு அது அப்படி இப்படி ஆடும். மெர்க்யூரி ஆடுற போது ஒட்டுக்கலை. மெர்க்யூரி அது லிக்விடா சாலிடான்னா அதுக்கு ரெண்டுமே காணப்படுறது. அதில் லிக்விடாக இருந்தால் உடனே ஒட்டுக்கணும். நீ ஏதாவது அது தொடணும், இப்படி எடுக்கணும்னு ட்ரை பண்ணுங்கோ, அது உடஞ்சிடும். திரும்பி பீசர் ஆகும் வரை கைக்கு வராது, ஒன்றும் ஒட்டுக்காது. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் சயின்ஸில் இல்லையா? தெர்மோமீட்டருக்கு உள்ளே இருந்தால் அது எப்போ அது அந்த முனையில் இருக்கிறது உடஞ்சிடும். குழந்தை அப்படி தூக்கி போடும், சின்ன உடஞ்சி வேலை பண்ண அந்த மெக்யூரி தான் அப்படி ஏறும் தெர்மோமீட்டரில் இல்லையா? சூடுக்கு அது ஏறும், வெள்ளையாக தெரியும் இங்கே. சரி, அதுக்கப்புறம் இப்போது ப்ராக்டிஸ் பற்றி இன்னும் சொல்லுங்கோ. అని கேட்டமோ இல்லையோ, வித்யாரண்யர் அபியாசம் இப்போ என்ன பண்ணணும்? புரிஞ்சு விட்டது போல் இருக்கின்றது. ஆனால் ஏதாவது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணன்றீங்க? ஏதாவது சொல்லுங்க. பகவத்கீதை கோட் பண்ணிங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது. என்ன எப்படி பண்ணணும் அதுக்கு தான் இப்போ வர ஸ்லோகங்களுக்குள்ள நமக்கு ப்ராக்டிஸ் பற்றி சொல்கிறாரு. 82 ததப்யாசேன வித்யாயாம் சுஸ்திதாயாமயம் புமான் ஜீவன்னேவ பவேன் முக்தஹ வபுரஸ்து யதா ததா.
அந்த பதங்களுடைய அர்த்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக 2 லைன் சொல்கிறேன். வேதாந்த பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கேட்டு அபியாசம் అనేది ஆல்ரெடி பேசிட்டு தான் இருக்கிறோம் நடுவில். ஆனால் திரும்பி திரும்பி சந்தேகம் வருது, நான் என்ன பண்ணணும், என்ன பேசிகிட்டு இருக்கிறோம். அபியாசம் துவைத்தம் 2 ரெட்டைகள், ஆப்போசிட்ஸ், பெய்ர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரிஸ். துவைத்தம்னா அதுக்கப்புறம் பலதன்னு கூட எடுத்துக்கணும், 2 மட்டும் இல்லை அர்த்தம். துவைத்தம்னா அதுக்கப்புறம் பலதாக காணப்படணும். டிவிஷன், விபஜனை, வேற்றுமை, மல்டிப்ளிசிட்டி, இது நிஜம் இல்லை, மித்யா. நம்பர் 1 பாயிண்ட் மித்யா. அப்படி நீ இது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். யார் எங்கே வாதிக்கிறதுக்கா, கோர்ட்டில் வாதிக்க போகிறோமா, யாருக்கு? எனக்கு நான் உறுதியாக முடிவு பண்ணி இது ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிறதுன்னா அது எனக்கு சகஜமாகணும். ஜகத் மித்யா, பிரம்ம சத்தியம். ஸோ ஜகத்தன்னா நாமரூபம், இந்த மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லி இந்த சும்மா பிரமனால் காணப்படுற பார்க்கப்படுற இந்த டியூவாலிட்டி, துவைத்தம், அது நிஜமில்லைன்னு மித்யாத்வ நிச்சயம் பண்ணி எப்போ நம்ம அது செய்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று இது செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக என்ன சுவிட்ச் போட்டானே செய்ய செய்ய மறக்காமல் ஞாபகத்தில் இருந்துட்டேன்னா 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று இந்த துவைத்தத்துக்கு இட் லூசஸ் இட்ஸு, அதுக்கு அர்த்தமும் ஒரு வேலிடிட்டி இல்லை, அதோடைய பவர் நம்ம மேலே வேலை பண்ணாது, அதோடைய சக்தி அது எழுந்து போகிறது. லூசிங் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் அஸ், அது இருக்காது. கூடவே என்னோட ஸ்வரூபம் எனக்கு கிரகிக்கிற ஸ்வரூபத்தில் நிற்கிற நிஷ்டை எனக்கு வந்துடும். 2 விஷயங்கள் ஏற்படும். சரி, இப்போ பதங்களோட அர்த்தம் பாருங்கோ. ததபியாசேனா, மேலே இப்போ வரைக்கும் பேசி சொல்லிட்டே வந்துட்டுருக்கிற இந்த விஷயங்கள், வித்யாயாம் சுஸ்திதாயாம் அயம் புமான், இது யார் செய்கிறானோ, இது செய்யணும்னா முதல் அவன் சத்சங்கத்துக்கு சிரவணம் பண்ணியிருக்கணும், இந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சத்சங்கத்துக்கு வரிசையாக விஷயத்தினை கேட்டுக்கிட்டே இருந்த அதுக்கப்புறம் போய் கூட இந்த அபியாசத்திலேயே மனசில் ஈடுபட்டே இருக்கிற அந்த சாதகனுக்கு, அந்த முமுட்சுவுக்கு சுஸ்திதா, ஸ்திதி சுஸ்திதி, கச்சிதமாக அவருடைய ஸ்வரூபத்தில் அவனை நிந்திருக்கான். இப்போ இனிமே ஒரு சந்தேகம் இல்லை. பொதுவாக சந்தேகங்கள் எது பற்றி? ஜீவ, ஜகத், ஈஸ்வர, 3 பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. 3 கிடையாது, இருக்கிறது 1 தான். எந்த வகையிலும் சந்தேகம் கிடையாது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மனசுடைய வேலை அதுதான். ஏதோ ஒன்று பற்றி சிந்திக்கிறது, நினச்சிக்கிறது, வேறு மாதிரி நினச்சிக்கிறது, என்ன பண்ணுறது, ப்ரொஜெக்ட் பண்ணுறது அதோடைய பழக்கம். அதனால அதை என்ன சொல்கிறோம், பர்செப்ஷனில் தவறு ப்ராப்ளம் இல்லை, ப்ரொஜெக்ஷனில் தான் எல்லா ப்ராப்ளமும் இருக்கின்றனது. ப்ரொஜெக்ஷன்னா இமேஜினேஷன், ஊகிக்கிறது. அதனால் கண்ணுகள் பார்க்குறது, புலங்கள் தெரிஞ்சுக்கிட்டமே, மனசு இருக்கே வேலை பண்ணுறது. ப்ரொஜெக்ட் பண்ணாதே. அதுக்கு அப்போ ப்ரொஜெக்ஷன்னா சின்னது பெருசாக பண்ணி பார்க்கறது, வேறு வேறு விதமாக நினச்சி பார்க்கறது, வேறு வேறு ஆங்கிள்ஸில் பார்க்கறது.
இது எல்லாமே ப்ரொஜெக்ஷன் தான். அதனால ஸ்திதி சுஸ்திதி. இந்த ஸ்திதியிலொந்து வந்தது தான் ஸ்வஸ்ததா. அந்த ஸ்வஸ்தத்திலொந்து வந்தது தான் ஆரோக்கியம். ஸ்வஸ்ததான்னா உடம்பு ஸ்வஸ்தமாக இல்லை, இல்லைன்னா ஸ்வஸ்தமாக இருக்கீங்களா? சுஸ்திதி இல்லைன்னா அனாரோக்கியம் வந்துச்சுன்னு அர்த்தம். அதனால் அந்த வார்த்தை பொதுவாகவே விவகாரங்களில் யூஸ் பண்ணுறது உண்டு. ஸ்வஸ்தமாக இருக்க. உடம்பு வச்சுக்கிட்டாரோ சொல்ல முடியுமா? இல்லை. ஞானி நான் ஸ்வஸ்தமாக இருக்கேன்னா எனக்கு ஆத்மாவை ஒரு அனாரோக்கியம் கிடையாது, அவன் மட்டும் சொல்ல முடியும். அந்த கேள்வி இப்போ 2வது வரியிலோ அப்போ சரீரத்துக்கு வரும் சொல்கிறார். சரி, இப்போது இந்த மாதிரி சுஸ்திதிஹி ஸ்வஸ்மின் ஸ்திதி ஏவ சுஸ்திதிஹி ஸ்வஸ்மின் ஸ்திதி ஏவ ஸ்வாஸ்தியம். ஆரோக்கியத்துக்கு ஹிந்தியில் இல்லை சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது ஸ்வாஸ்தியம், ஆரோக்கியம், ஸ்வஸ்ததா. இது வேதாந்த பரங்கமாக சம்ஸ்கிருதம் விட எடுத்துக்கிட்டு ஸ்வஸ்மின் என்னுடைய ஸ்வரூபத்திலும் நான் நிற்கிறது இருக்கிறதுக்கு பெயர் தான் உண்மையான ஆரோக்கியம். தவிர இந்த உபாதி உடம்பு மனசு இது எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் అనేది சொல்ல முடியாது. சரீரத்துக்கு 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கு, மூப்பு மரணம். பிராணத்துக்கு 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பசி தாகம். மனசுக்கு 2 ப்ராப்ளம் இருக்கு, மோகம் அண்டு சோகம். யாருன்னு நம்ம நீக்க முடியாது, அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் நான் தான் விளங்கணும் அது எனக்கு சேர்ந்தது இல்லைன்னு. அப்படி பண்ணால் அவனும் இப்போ இங்கே பஞ்சதசி கிளாஸில் உட்கார்ந்திருக்கும் போதே ஜீவன்னேவ, நான் இன்னும் ரொம்ப ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி சொல்கிறேன், உயிரோடு இருந்து போதே அவன் முக்தன்தான், ஜீவன் முக்தன். தனி மாதிரி போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. இப்போ உள்ள சொல்லி நான் முக்தன் தான், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லவே இல்லை. எந்த ப்ராப்ளம் என்ன தொட முடியாது. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வெளியில் இருக்கு, வெளியிலன்னா உபாதியில் இருக்கு, அது அப்படி தான் இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா ஜீவனேவ பவேத் முக்தா. வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. என்ன வேதாந்தத்தில் மட்டும்தான் இந்த ஜீவன் முக்தினை பற்றி சொல்கிறோம். வேறு வேறு மரணானந்தரம் அப்புறம் அங்கே போய் அதுக்கப்புறம் முக்தி மோட்சம் அது நிஜம் இல்லை. புராணத்தில் புராண லெவலுக்கு அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு அது சொல்லலாம், சத்தியம் இதுதான். அவங்களுக்கு அது சொல்லலாம், எங்களுக்கு இது சொல்லலாமான்னு அப்போ 2 இருக்கான்னு கேட்கக்கூடாது. அவங்களும் இது கற்றுக்கிட்டா ஆகணும் ஒரு நாளைக்கு, வேறு வழி இல்லை. இது தெரியாமல் இப்போ இங்கே நான் இதெல்லாம் உட்டி கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் முக்தி கிடையவே கிடையாது. భూమిలో జీవన్ముక్తులు కాని వారలకు மோட்சம் கலதா? ஏ ராமா, இங்கே இப்போ இருந்தே இந்த ஞானத்தின் அடைஞ்சு முக்தி அடையாதவனுக்கு அதுக்கப்புறம் வேறே மோட்சம் అనేది எங்காவது இருக்கா అని பக்தனான தியாகராஜரே ராமர்னு கேட்குறாரு. இல்லை, கரெக்டு தானே? நான் புரிஞ்சுக்கினது நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. பக்தனும் பாடுறாரு, రామరன்றாரு. భూమిలో జీవన్ ముక్తులు కాని వారలకు మోక్షం కలదా? இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது கேள்வி கேட்டா எது பற்றி?
சரி சார், நான் எனக்கு இந்த ஞானம் ஏற்பட்டுச்சு, புரிஞ்சுக்கிட்டேன், என் வீட்டில் பிரச்சனை இல்லை போயிடுமா? என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா? ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு பிஸ்னஸ் ஒழுங்காக நடக்குமா? எனக்கு வேலை கிடைக்குமா? எனக்கு ஆரோக்கியம் சரியாகுமா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சுன்னா திரும்பி அடி. இது புரிஞ்சுக்கணவனு அந்த கேள்வி கேட்க மாட்டான். அதனால வித்யாரண்ய சுவாமி, சார், வாட் அபவுட் மை பாடி? வப்புஹு, சரீரம் இருக்குல்ல, இதோடைய கதி என்ன? இதோட லாட். வப்புஹு து யதாததா. உண்மையாக சொல்லணும்னா சரீரம் அதுக்கு என்ன வர வேண்டியிருக்கோ, பிராரப்தம் ஆல்ரெடி டிசைன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட், அது நடந்து கொண்டிருக்கிறது. வில்லில் வந்து விட்டுனா அம்பு போல் அது போயிட்டு தான் இருக்கும். ஏதாவது அது அப்படி தான் இருக்கும். இதுக்கு சுகர் இருக்குது, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, முட்டி வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குல்ல, நிறைய ஏதோ ஒன்று. ப்ராப்ளம் இல்லாத உடம்பு இல்லை. ப்ராப்ளம் இல்லாத உடம்பு ஓன்லி டெட் பாடி. டெட் பாடிக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு சுற்றி எல்லாரும் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம் என்ன? வியாதி. டெட் பாடிக்கு வியாதி என்ன? யதார்த்தத்தை அது அப்படி தான் இருக்கும். அதனால உடம்பு பற்றி ரொம்ப கவலைப்படாது, கேர்லெஸ்ஸும் பண்ணாது. ரெண்டும் பண்ணணும். ரொம்ப அது என்னாகும், எப்போ பார்த்து அதிபத்து, அப்புறம் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. இது ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் முக்கியமாக சில ப்ராப்ளம்ஸ் வரும்போது அடிக்கடிக்கு டாக்டர்கிட்ட போகிறது, இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். போ, செக் பண்ணிக்கோ, ஏதாவது பண்ணு. வேணுமன்னா கட்டாயம்னா ஒரு மெடிசன் தான் போட்டுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் ஞானம் வந்ததுனால உடம்பு ஒன்றும் ஆகாது. அதுக்கு உனக்கு அசல் சம்பந்தம் இல்லை. அதோடைய டிபார்ட்மெண்ட்டே வேறு. அது மாயாவுடைய டிபார்ட்மெண்ட். என்ன? இல்லாதது இருக்கிற போல காட்டுறது. நீ உடம்பு இருக்கே, எனக்கு வியாதி இருக்கேன்னு சொன்னால் இருக்கும். நான் உடம்பில்லை, எனக்கு என்ன வியாதி அப்படின்னு நான் சொல்லிட்டா இல்லை. எவ்வளோ சிறந்த ஒரு அறிவு ஞானம் பாருங்கோ. இந்த அறிவு ஞானம் தவிர மரண பயத்தோட, வியாதி பயத்தோடு இருக்கிற ஒரு மனுஷன் அந்த சரீரம் விடுறதுக்கு முன்னாடி வேறு என்னதான் உனக்கு உதவி செய்யும்? நீ உலகத்திலேயே காஸ்ட்லியஸ்ட் ஹாஸ்பிட்டல், ரொம்ப எக்ஸ்பர்ட்டான டாக்டர் நீ பக்கத்தில் வச்சுருந்தா கூட யாருன்னு இப்போ வரைக்கும் அப்படி காப்பாற்றலை. அப்படி எந்த டாக்டர் கூட அந்த மனுஷனுக்கு உள்ளே இருக்கிற பயத்தினை, சோகத்தினை யாரும் நீக்கலை. யாராவது இந்த ஞானம் அடிஞ்சு வெற்றி முதல்ல இருந்தால் அவங்கள அப்படியே தேகத்தின் அப்படியே தலைமையில் இருக்கிற பாரம் ஒரு பெரிய மூட்டை தூக்குவாங்களே நிறைய வாட்டி. அது ஒரு பார்ப்போம் 1/2 கிலோமீட்டர் அந்த போர்ட்டர்ல போல். அந்த காலத்தில் நமக்கு இந்த கேஸ் ஸ்டவ் அதெல்லாம் இல்லாத போது அந்த மரம் அடுப்பு வச்சு சமைக்கிறதுக்கு அதெல்லாம் தலைமையில் வச்சுக்கிட்டு இந்த காட்டில் வந்து மக்கள் நிறைய ஒட்டி பெருசாக தலைமையில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து போட்டுருவாங்க. ரொம்ப சீப். நம்ம வந்து மழை காலம் வரதுக்கு முன்னாடி 2-3 வாங்கி வச்சு வீட்டில் ஒரு பக்கம் வெயிட்டு தானே, எங்கேருந்தோ தூக்கிட்டு வருவானே. இங்கே பக்கத்தில் இல்லை, எங்கேருந்தோ கிராமத்தில் இல்லை. இப்போ கூட நிறைய அந்த தொடப்பம், பாய் வெயிட்டு வச்சுக்கிட்டு எப்போ ரொம்ப வெயில் இருக்கும்போது அப்படி தலைமையிலேருந்து எடுத்துகிட்டு கீழே வச்சா அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, கீழே எடுத்து வைக்கிறது கூட அவங்களுக்கு கஷ்டம். யாராவது பிடிச்சி கீழே வச்சு அப்புறம் உடனே தலைமையில் வச்சுட்டு ஒரு துணி கட்டி வச்சுக்குவானே, அதை எடுத்துகிட்டு அப்பா தொடச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஜலம் கொடுங்க, ஆரம் விட்டு. ஞானிக்கு அப்படிதான், அப்பா இது இவ்வளோ நாள் இருந்து பாடுபடுத்துறது
போயிடுச்சு போ. பாரம் இல்லை, எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். இது ஒன்றும் எக்ஸாஜரேஷன் பண்ணி சொல்லலை. அந்த தூங்கி போனதுக்கப்புறம் சரீர பாரத்தினால விட்டினால தான் அந்த தூக்கத்துடைய ஆனந்தத்தை அப்படி பருகிறோம். ஏன் எல்லாம் தூக்கி போட்டாச்சு, உடம்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போது சில பேர் ஓவர் வெயிட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, 80-90 கேஜஸ். சாதாரணமாக நினைவில் இருக்கும்போதோ நடக்க முடியாது, உட்கார முடியாது, எழுந்திருக்க முடியாது. ஆனால் தூக்கத்துக்கு போனதுக்கப்புறம் இவ்வளோ பாடிக்கு வெயிட் இருக்கு, எதுவுமே தெரியல. அதுக்கு முன்னாடி வியாதிகள் கூட இருக்கு, அதையும் தெரியல. வீட்டில் பிரச்சனைகள் இல்லை, அதையும் தெரியல. என்னாச்சு, சர்வம் மூட்டை சர்வ மூட்டையும் தூக்கி வச்சுட்டா ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் அப்படின்னு வேறு ஏதாவது பாடுவேன் நான் பாகவதம் கிளாஸில். அதில் சேர்க்கலே மறந்துட்டேன்னு இப்போ தோணுது. ஓம் ஆனந்தம் நித்ரானந்தம். நித்ர சமாதி போல தானே. சமாதின்னு சொன்ன உடனே நீங்கள் யோகாவா சார், அது நீங்கள் சொல்லி தருவீங்களா? ஆமாம், இப்போ சொல்லிக் கொடுக்குறது என்ன இல்லை, அப்படி போவேன். அதனால நித்ரானந்தம்னு சொல்லலாம். நான் எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உனக்கு தான் தெரியுமே, தினந்தோறும் அனுபவிக்கிறேன் நீ, நான் எதுக்கு சொல்லித்தரணும்? நல்லா இருக்கு ஸ்லோகம். அதுக்கப்புறம் 83 இன்னும் திரும்பி நீ கேட்டன்னா நல்லா தான் இருக்கு, நீங்கள் விவரிச்சதெல்லாம் நல்லா இருக்கு. அவர் சொன்னதே ஒன்று, நான் 10 லைன் சொன்னாதான் நீங்கள் சிரிச்சுட்டே கேட்பீங்க. உடம்பு அப்படி தான் இருக்கும், போ படு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்க. என்ன சார் இப்படி திட்டுறீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியுமாண்ணே. சரி, இன்னும் என்ன அபியாசம் ஏதாவது சொல்லுங்கன்னா எத்தனை வாட்டி சொல்கிறது. அன்றைக்கி குரு கோச்சிக்கல, கிருஷ்ணர் கோச்சிக்கல, எந்த குரு கோச்சிக்க மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியுமா, அது முன்னாடி சொன்னதை மாதிரி திரும்பி சொல்லுவோம். 7வது அத்தியாயத்தில் இருக்கிற 106வது ஸ்லோகத்தின் அதே இங்கே திரும்பி சொல்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். தச்சிந்தனம் தத்கதனம் தச்சிந்தனம் தத்கதனம் அந்யோன்யம் தத்பிரபோதனம் ஏததேக பரத்வம் ச பிரம்மாபியாசம் விதுர்புதாः. 3 விஷயங்களாக சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. தச்சிந்தனம், சொன்னது அதே சிந்தனை பண்ணிட்டு மனசு தான் இருக்குல்ல, மனசில் கவலைப்படுறதுக்கு பேர் சிந்தான். ரொம்ப சிந்திக்கிறான், ஒவ்வொரு கவலைப்படாதன்னு தமிழில் சொல்கிறோம். தெலுங்கில் நாங்கள் எதுக்கு அவளை சிந்தப்படுறேன், எதுக்கு அவளை பாதப்படுறேன், கவலைப்படுறேன் அப்படின்னு. ஆனால் சிந்திக்கிறது, சிந்தனம் செய்கிறது வேறு, கவலைனே அது கூட சிந்திக்கிறது தான். ரெண்டும் ஒரே போல் இருக்கும். ஆனால் யோசிக்கிறதுக்கு கவலைப்படுறதுக்கு வித்தியாசம் இல்லையா? அதனால் என்ன சொல்கிறோம், எதிர ஆம் ஐ திங்கிங் ஆர் ஐம் வர்ரிங் நிறைய வாட்டி தெரியாது நமக்கு, கன்ஃபியூஷன் இருக்கு. தத் சிந்தனம், தத் பிரம்மம் ஆத்மா சொன்னது இதே சிந்தனை பண்ணிட்டு பல வகையாக சிந்தனை பண்ணும். உட்காந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆன்லைன் கிளாஸுக்கு வரும்போதும் நமக்கு we have lot of freedom. இங்கேயும் ஃப்ரீடம் இருக்குது, தூக்கம் வந்தால் தூங்கிட்டு இருக்கிறோம். அங்கே சப்போஸ்
கடைசியில் மட்டும் நமஸ்காரம் வைக்கிறதுக்கு ஆன் பண்ணால் போதும். அது வேறு சொல்லிட்டாங்க, ஆன் பண்ணாதுங்கோ வீடியோன்னு. எவ்வளோ சௌரியம். நான் கிளாஸில் குழந்தை டீச்சர் போல் எல்லோரும் வந்தாங்களே, நீ இதெல்லாம் பார்த்துட்டு நான் எங்கே வேதாந்தம் சொல்லுவேன்? எத்தனை பேர் அட்டெண்ட் ஆகிட்டாங்க? அதே நான் ஒரு மேனேஜர் ஏதாவது மீட்டிங் நடத்துகிறேன்னா எத்தனை பேர் அட்டெண்ட் ஆகிட்டாங்க, யார் யார் வந்தாங்க எல்லாருன்னே பார்த்துக்குவார். குரு அந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது, பண்ண மாட்டார். என்ன நடக்கும் அங்கன்னா, நான் எப்படியாவது உட்காரலாம், நடுவில் எழுந்திரிச்சு போகலாம், கொஞ்சம் அப்பப்போ எனிதிங், பிகாஸ் ஃப்ரீடம் இருக்குது. நேராக குரு முன்னாடி இருக்கிற போல் இருக்காது இல்லை. அதானே சொன்ன, உத்தமம் சிரவணம் நேராக கேட்குறதுன்னு. ஆனால் உத்தம ஸ்டூடெண்ட்டு வந்து இந்த அடுத்த ஸ்டெப்பு தானே, ஆன்லைன் கிளாஸ் வந்து பெட்டர். ஓகே, குட் வந்து டைரக்ட் கிளாஸ், சாரி பெஸ்ட் இஸ் த டைரக்ட் கிளாஸ் கீழே சொல்லணும், பெட்டர். அப்போது அது பண்ணும்போது என்ன இன்வால்மெண்ட் இருக்கும். ஒரு சின்ன பேப்பர் வச்சுக்கிறோம், டெக்ஸ்ட்டு இதையும் இருக்குது. ஏதாவது முக்கியமான ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறாரு, பகவத்கீதையில் 14வது அத்தியாயம்ன்றாரு, உடனே அது நோட் பண்ணி வைக்கிறது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஐ கேன் சி தட் வாட் இஸ் தட் 14th ஸ்லோகா. இப்படி அது பார்த்து பல வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு உடனே குரு உபதேசம் பண்ணும்போது ரெஃபர் பண்ணும்போது உடனே அது மனசில் தோணும். அதோடைய கனெக்ஷன் என்னன்னு தெரியும். அது செய்கிறோமா? இது அங்கே சொல்ல முடியாது, நானும் இங்கே சொல்லலாம். இது கேட்டதுக்கப்புறம் யாராவது நான் புரிஞ்சுக்கிட்டால் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் குரு நம்ம முன்னாடி இருக்காரோ இல்லையோ, வர்ச்சுவலாக இருக்காரா ரியலாக இருக்காரா, ஆனால் கூட ஸ்ரத்தா பக்தி இருந்து ஒரு விரதம் எடுத்துக்கணும். இப்போ அந்த விரதம் பற்றி தான் ராமாயண கதையில் வரப்போடுது. துடவிரதா అనేది 1 hour நான் நோ அனதர் என்கேஜ்மெண்ட். சரியா? அப்படி இருக்கிறது. வேந்திரிக்காமல் இருக்கிறது. அதுதான் செல்ஃப் டிசிப்ளின். ஏன் என்ன குரு பேசிகிட்டு இருக்கிறாரு, கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு, நான் தான் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிட்டேன். எப்படி இருக்கணும்? இது என்ன காட்டுமன்னா செல்ஃப் டிசிப்ளின். எனக்கு தெரியும், அதுதான் அப்படி பண்ணால் அப்படி இருக்கும். இது இப்போ இங்கே இருக்கிற நீங்கள் கூட சில பேர் வேறு விதமாக புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் சொன்னால் இப்போ எனக்கு ஸ்லோகம் ஓடாது, புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இல்லைன்னா இன்டைரக்டாக சொல்லுது, டைரெக்டாக வேண்டாம். தத் சிந்தனம், அதே சிந்தனை எந்த அளவுக்கு மனசுக்கு திரும்பி அதிலே போட்டுட்டு அந்த விஷயத்தில் ஈடுபடுற மாதிரி செஞ்சுட்டேரு. அப்புறம் தத் கதனம், ஒருவேளை யாரு கூடாவது பேசணும் அப்படின்னு இருந்தால், அவங்கள கூட இது கேட்குறதுக்கு விரும்புகிறவங்களா இருந்தால், அவங்க இதெல்லாம் படிச்சுட்டுங்கிறதா இருந்தால், அப்படி இதே பற்றி சொல்லணும். பக்கத்தோடக்கு இல்லை. இது ஆக்சுவலி தத் கதனம்னா எங்களை போல் வியாசபீட்டத்து மேலே உட்கார்ந்து சொல்லி கொடுக்கறதுக்கு தகுதி இருந்த அர்ஹத்தை இருந்த சில பேருக்கு அதே சொல்லணும். அப்படின்னா அதனால தான் சரி நாங்கள் என்ன பண்ணிடோன்னு கேட்பீங்கள்ல. 3வது அந்யோன்யம் தத் பிரபோதனம். ஒருத்தர் ஏதாவது பேசணுமா அப்படின்னா சுவாமிஜி சொல்கிறது போல் முடிஞ்ச வரைக்கும் ஒன்றும் கிளைமேட்டின் பற்றி பேசும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களை பற்றி, உங்கள் வீட்டை பற்றி, அடுத்தவனை பற்றி, உங்களை பற்றி அப்படியெல்லாம் பேசும்போது தான் நிறைய இதெல்லாம் வரும். அது கூட வேண்டாது. ஆக்சுவலி சுவாமிஜி ஏதோ ஜோக்காக பப்ளிக்கில் சொல்கிறாரு தவிர, அந்யோன்யம் ஒருத்தர் பேசணுமா, இன்னொருத்தர் யாராவது கொஞ்சம் நேரம் பேசலாம்னு இருக்கு. அவர் கூட வேதாந்தம் படிக்கிறாரு தெரிஞ்சவங்களன்னா
நான் எவ்வளோ தெரிஞ்சிருக்கேன், நீ எவ்வளோ தெரிஞ்சுக்கன்னு கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் பக்தாள் 2 பேர் சேர்ந்த அந்த விதுரர் உத்தவர் போல் எப்படி அவங்க 2 பேர் கிருஷ்ணனை பற்றி நினச்சி 2 பேர் கிருஷ்ணன் கிளம்பி போனதுக்கப்புறம் டைமே என்ன ஆயிடுச்சு தெரியல, 2 பேருக்கு கண்ணிலும் ஆனந்த கண்ணீர் கிருஷ்ணனை பற்றி நினச்சி பாகவதத்தில் அந்த காட்சி எவ்வளோ இமோஷ்னல் ஆயிருக்கு. ஸோ அப்படி ஒருத்தருக்கு அதே சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த விதமாக ஏதத் ஏக பரத்வம் ச, அந்த ஒரே ஒரு டாபிக், ஒரே விஷயம். பட் விவகாரத்துக்கு சிலது நம்ம பேச வேண்டியிருக்கே, பண்ண வேண்டியிருக்கே. மினிமைஸ் వ్యవహారத்தனை குறைச்சிக்கோ, அப்போதான் ஆத்தியாத்மிகంలో இந்த மாதிரி ஈடுபாட்டு வரும். மினிமைஸ் எவ்வளவு குறைக்க முடியும் அவ்வளோ குறைக்கணும். இல்லை வீட்டில் டிவி இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பார்க்கக்கூடாது. எப்போ ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நியூஸ் பார்க்குறதுன்னா பாரு, அது கூட ரொம்ப அதில் இன்வால்வ் ஆகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க, 3 பேருன்னா திரும்பி அந்த சீரியல், இந்த நாடகம், அந்த விஷயம், இந்த பார்த்திங்க, அது எப்படி, இது எப்படின்னு டிஸ்கஷன் வேண்டாம். சரி, விவகாரம் பேசிட்டா மனசு வெளியில் போயிட்டுருக்கு. we are talking about the உத்தம அதிகாரி, தபஸ்விகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட மினிமைஸ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி, வயசு, தகுதி இருக்கிறவங்களும் பண்ணலாம். சரி, வயசில் இருக்குல்ல, இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிட்டாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரிட்டையர் ஆக போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் விவகாரம், இவங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, எதுக்கு அவ்வளோ விவகாரத்தில் ஈடுபடணும்? யோசிச்சு பார்க்கணும். என்னோட வயசுக்கு ஆசிரம வியவஸ்தைக்கு தகுந்த போல் நான் மினிமைஸ் பண்ணிக்கிட்டான என்னுடைய விவகாரத்தினே. இல்லைன்னா இந்த காலத்தில் இருக்கிற இந்த மீடியா, இந்த விஷயங்கள், இதெல்லாம் கூட நம்மளை ரொம்பவே பகிர்முகம் பண்ணும். இது நீ எவ்வளோ கேட்டுட்டு இருந்தால் ஒரு பக்கம் எல்லாம் டஸ்ட்பினில் இருக்கிற போல் இருக்கும், ஒன்றும் பிரயோஜனப்படாது. சரி, தத் பிரபோதனம் தத் ஏகமேவ, அது ஏகம், தத் ஏகம் பரத்வம் ச, அந்த பரத்வம் இதுதான் பரமம், அது மட்டும்தான். இதுதான் பிரம்மாபியாசம் செய்கிற பத்ததி, ப்ரொசீஜர்ன்னு சொல்லி அந்த மார்க்கத்தில் கடந்து போனவங்க, புதர்கள், வைஸ்மேன், மகாத்மர்கள் இதுதான் சொல்கிறாங்க. விதுகுன்னா அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க, அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, இதுதான் புதாக விதுகு. பிரம்மாபியாசம் என்ன அப்போ மாதிரி அதான் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணும், கொஞ்சம் நேரம் படி, கொஞ்சம் நேரம் ஏது, கொஞ்சம் நேரம் திரும்பி கேளு, கொஞ்சம் நேரம் பகவானுடைய நாமம் ஏதாவது அதையும் சொல்லும். இப்படி மாற்றி எப்படியாவது மனசுன்னு 24/7 அதில் ஈடுபடுறது மாதிரி செய்யணும். அப்போது அவ்வளோ அது ஜாஸ்தி பண்ணும்போது விவகாரம் கொஞ்சம் பண்ணால் கூட அதோடைய எஃபெக்ட் இது மேலே வராது, இதோட எஃபெக்ட் அது மேலே இருக்கும். ஏன்னா இது 70%, இது விவகாரம் 30%. இப்படி பண்ணிக்கணும்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு திரும்பி இவ்வளோ சாத்தியமாக விவகாரத்தை மினிமைஸ் பண்ணிக்க முடியுமான்னா முடியலன்னா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பேசணும்? வித்யாரண்யர் எதுக்கு பேசணும்? பகவத்கீதையில் அர்ஜுனன் கேள்வி கேட்டான். எங்கே 6வது அத்தியாயத்தில் பகவானே மனோநிகிரகம், மனசு பற்றி, இத்தனை இந்திரிய நிகிரம், இதெல்லாம் பற்றி, யோகம், தியானம், இதெல்லாம் சொல்லிட்டுங்க, இந்த மனசுன்னு கட்டுப்படுத்துறது, இப்படி விவகாரத்தில் மினிமைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு அர்ஜுனன் கேட்டான்னா ஓகே, அவன் இன்னும் ராஜாயி ராஜபரணம் பண்ணணும். நான் இங்கே குரு கேட்குறாரு, நீ உனக்கு என்ன வயசு இப்போ, நீ ரிட்டையர் ஆகி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, விவகாரம் எவ்வளோ மினிமைஸ் பண்ணியிருக்கேன்,
கேட்கலாம் இல்லை நேராக என்ன நான் கேட்டுக்குவேன், உங்களை கேட்கறதுக்கால அவங்க அவங்களுக்கு கேட்டுக்கணும் இல்லையா? என்ன கேட்டால் கேள்வி அர்ஜுனனும், செஞ்சலம் ஹிமன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். பகவான் கிருஷ்ணா, இந்த மனசு செஞ்சலமாக அப்படி காற்று பறக்கிற எப்படின்னா, காற்றுன்னு கட்டுப்படுத்துறது எவ்வளோ கஷ்டம். கட்டுப்படுத்த முடியுமா யாராவது? இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறது. நான் வேணுமென்னு என்ன ரூம்குள்ளே மட்டும் ஏதோ சின்ன டோர் எல்லாம் மூடிக்கலாம், ஒரு திரை வச்சுக்கலாம், கர்டன் வைக்கலாம், ஏதாவது பார்ட்டிஷன் வைக்கலாம். பட் கேன் யூ கண்ட்ரோல் வாயோரிவ? வாயுன்னு காற்றுன்னு கண்ட்ரோல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமோ அப்படி இது ரொம்ப பிரமாதம், பலவத்ருடம், பிரமாதி. இது ரொம்ப ரொம்ப கட்டிக்காரி இந்த மனசு. அதனால கஷ்டம் அப்படி தோணுறதே அண்ணா. பகவான் உடனே அர்ஜுனனை நிருத்சாகப்படுத்தலை. நீ சொன்னது கரெக்டு தான்ன்றாரு. என்ன சொல்கிறாரு? அசம்சயம் மகாபாஹோ மனோதுர்நிகிரகம் சலம் அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேன ச கிருஹ்யதே. அர்ஜுனா, 100% நான் உன்னை கூட ஒத்துக்கிறேன். கரெக்ட் ஒன்லே, அன்டவுட்டட்லி, அசம்சயம். ఈ చంచలமான మనస్సుని கட்டுப்படுத்துறது பகு கஷ்டம் சொல்லி, ஆனால் இம்பாசிபிள்னு சொல்லலை. டிஃபிகல்ட் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். அசாத்தியம் கிடையாது, ஆனால் கஷ்டம். அதனால் 2 டெக்னிக்ஸ் கொடுத்தாரு. அபியாசேனத்து வைராக்கியனச்ச குருஹியதே. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இந்த மனசு இதெல்லாம் சித்தவருத்தி அதெல்லாம் பேசும்போதோ வைராக்கியா அபியாச வைராக்கியேன தன் நிரோதா, அந்த மனசுன்னு எப்படி அதே இது 2 வார்த்தை, அபியாசம் வைராக்கியம், டிஸ்பேஷன் அண்ட் ப்ராக்டிஸ். அந்த டிஸ்பேஷன் பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு கேட்டிருக்கேன். விவகாரத்துலேருந்து எவ்வளோ மினிமைஸ் பண்ணிக்கிட்டோம். அதுதான் அப்படி சொல்லி, சரி இந்த அபியாசம் பண்ணும்போது அசல் என்னதான் ஆகும்? என்னதான் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதே தான் சொல்ல முடியுமா? சொல்லுவோமே. 64 வாசனா நேக காலீன தீர்காலம் நிரந்தரம் சாதரம் சாபியஸ்யமானே சர்வதைவ நிவர்த்ததே. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்லோகா ஃபார் ப்ராக்டிஸ். என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் இங்கே சொல்கிறாரு. இப்போ ஆல்ரெடி சொல்லியாச்சா இங்கே, தத் சிந்தனம், தத் கதனம், அந்யோன்யம், தத் பிரபோதனம். ஓகே, வரலி மேட்டர்ஸ்னு டிஸ்கஸ் அப்படியெல்லாம் ரொம்ப வச்சுக்காது, யாரு கூடயும் வச்சுக்காது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ அந்த மாதிரி இப்போ வரைக்கும் சொன்னது போல் நீ பண்ணிகிட்டே இருந்தால், பகவான் கிருஷ்ணர் சொன்னது போல், பதஞ்சலி சொன்னது போல் அபியாச வைராக்கியேன அநேக காலமாக நமக்கு உள்ளே இருக்கிற ராங் நோஷன்ஸ், ப்ரீ நோஷன்ஸ், இல்லை டெக்னிக்கலாக கூப்பிடணுன்னு வாசனைகள், இம்ப்ரிண்ட்ஸு, ஹேபிட், ஓல்டு ஹேபிட், பழக்கம். இப்போது இவ்வளோ நாள் நான் எவ்வளோ ஆக்டிவாக எப்படியோ இருக்கேன், அந்த வேலை பண்ணேன், இந்த வேலை பண்ணேன், அதனால் நான் ரொம்ப பேசுவேன், ரொம்ப பேசுகிறேன்னு கூட எனக்கு ஒரு டைட்டில் இருக்குது. நான் இப்போ எப்படி ரொம்ப கம்மி பேசாமல் விவகாரத்தில் ஈடுபடாமல் இருக்க முடியும்? நடக்க முடியலன்னாலும் உட்காந்து பேசுவேன், கட்டில் இருந்தாலும் பேசுவேன், அது கேட்பேன், இது கேட்பேன். பழக்கம், ஓல்டு ஹேபிட். மாற்றுக்கணும், மாற்றலாம். இப்போ இவ்வளோ கேட்டு இவ்வளோ சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் மனசில் ஒரு தீட்சை நிர்ணயம் வருதா இல்லையா? ஏன் மாற்றுக்க முடியாது? ஏன் மாற்றுக்க முடியாது?
சரி சார், சில பேர் வெளியில் ஒன்றும் பேசலை, எப்பவுமே அவர் ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப பேச மாட்டார். 10 கேட்டால் 1க்கு 10 அப்படின்னு. ஆனால் மனசு விஷயம் என்ன, வெளியில் பேசுறது 10 விட்டுடும், உன்னை மனசில் என்ன, மனசு எப்படி என்கேஜ் பண்ணிகிட்ருக்கேன் அது சிந்தனை பண்ணு. சரி, அப்படி பண்ண பண்ணல, அந்த வாசனைகள் இருக்கே அநேக காலீன வாசனா, இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, எத்தனையோ ஜன்ம ஜன்ம சம்பிராப்த கர்மபந்த விதாகினே அது. ஆனால் அது அவ்வளோ காலம் அப்படி இருந்தாலும் எவ்வளோ காலமாக இருக்குது, எத்தனை வாசனைகள் இருக்குது, இப்போ எப்படிப்பட்ட எனக்கு உள்ள ஹேபிச்சுவல் திங்கிங் இமோஷன்ஸ் ஏதோ ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தணும், எல்லாரும் சமம் இல்லை, இருக்கட்டும் இருந்தால். ஆனால் இப்போ சொல்கிற இந்த அபியாசம் இருக்க பார்த்தீங்களா, இங்கே நம்ம பேசுகிற இது பிரம்ம சிந்தனை இது ஃபஸ்ட் பாயிண்ட், தீர்க்க காலம் பண்ணணும். அந்த தீர்க்க காலம்னா எவ்வளோ நாள் சார், சொல்லிட்டேன் நிறைய வாட்டி. இந்த கோர்ஸ் எப்போ முடியும் சார், கோர்ஸ் முடியறதா காணலையே. நீங்கள் அடுத்த கிளாஸ் எனக்கு வர வேண்டியதில்லை, உங்களுக்கு கோர்ஸ் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அன்றைக்கி. ஒரு குரு பூஜை அன்றைக்கி கூட நீங்கள் அதெல்லாம் சொல்லாமல் வேறு எதோ பேசிட்டு கான்வொகேஷன் முடிஞ்சு போச்சு. ஸ்கூலில் ஒரு கிளாஸ் முடிஞ்ச ப்ரமோஷன், ஒரு ஃபங்க்ஷன் நடத்திட்டு கை தட்டி எல்லாரும் கையில் ஏதாவது சர்டிஃபிகேட் அப்படி இல்லை. அது இது உனக்கு சப்போஸ் ஞானம் அடைஞ்சாச்சுன்னா கூட இது டைம் பாஸ். அதான் சொன்னேன், குரு அவைலபிளாக இருக்கும்போதோ எந்த அளவுக்கு நேராக நிறைய இன்னும் கேட்குறோம். நம்ம எந்த அளவுக்கு ஸ்ரத்தையோடு உட்காந்து கேட்டுட்டு இருந்தால் அந்த அளவுக்கு குருவுக்குள்ளே நுந்தே அந்த ஞான கங்கை பிரவகிக்கும். சொன்னால் அன்லெஸ் த ரிசீவிங் எண்டு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த ப்ராட்காஸ்டிங் எண்டு சரியாக வேலை பண்ணாது. இந்த விஷயத்தில் உத்தம அதிகாரிகள் இருக்கணும், சின்சியர் சீக்கர்ஸ். அப்போது அந்த குரு சொல்கிற விஷயம் அவ்வளோ நமக்கு வெளியில் வந்துடும். அது யாருனால, கேட்குற நம்மளால வந்துடும். ஸோ தீர்க்க காலம் நிறைய வருஷம் பண்ணிகிட்டே இரு. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு பார்க்காது, ஆனந்தமாக இருக்குல்ல. காது கண்கள் வேலை செய்கிற வரைக்கும் கேட்டுகிட்டே இருப்போம். அப்புறம் நிரந்தரம் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட்டு, தீர்க்க காலம் பண்ணணும். நிரந்தரம்னா தீர்க்க காலம்னு சொல்லும் போதும், நான் 15 வருஷம் முன்னாடி உங்கள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன் ஒரு வாட்டி இல்லை, ஒரு வருஷம் வந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் வேறு எங்கே போவான், இப்போ ஏதோ கேட்கும் போதும் ஐ ஸ்டார்டட் லிசனிங் பகவத்கீதை 15 years ago. நடுவில் என்ன பண்ண, தூங்கிட்டேன். யோகா நான் எப்போ கற்றுக்கிட்டேன், ஆனால் எல்லாம் மறந்து போச்சு, ஒன்றும் ஞாபகம் இல்லை. திரும்பி இன்னொரு டீச்சர்கிட்ட போயிட்டுருக்கு. இப்போது திரும்பி இது எப்போ நிறுத்துவானோ எனக்கே தெரியாது, நிறுத்துவேன். நல்ல விஷயங்களே நேற்றுக்கு ராமாயணம் கன்க்ளூடிங் அதுதானே சொன்னோம். நான் நேராக கேட்டால் கூட அங்கே யோகா ஏன் எல்லோரும் தினந்தோறும் பண்ணுறதில்லை. ஏன்னா அன்றைக்கி யோகாடி அன்றைக்கி இங்கே கேட்டால் யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் கை தூக்கிட்டாங்க 10 பேரில். ஏன் நல்லதானே தெரிஞ்சது, ஏன் பண்ண மாட்டோம்? திருட நிச்சயம் இல்லை, விரதமாக எடுத்துக்கல. யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போது? கடவுள், குரு, யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. எனக்கு நானே ஹெல்ப் பண்ணிக்கணும். நல்லதானே தெரிஞ்சப்போ ஏன் பண்ணலன்னா அந்த தைரியம் திருடத்தை வரல. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. அடுத்த வாரம் பேசப்படும் ராமருடைய ஒரு குணம், திருடவிரதா. தெரியல நீங்கள் ஏன் நிறைய பேர் அதுக்கு அட்டெண்ட் ஆக முடியலன்னே, அது நீங்களே கேட்டுக்கணும்.
ஒரு கஷ்டமில்லாத விஷயம். சரி, நிரந்தரம், அன்இன்டரப்டட், வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்தில் கூட அபியாசம் பற்றி வரும்போது அவர் தீர்க்கால நைரந்தரிய, அதே எக்ஸாக்ட் அதே வேர்ட்ஸு, సత్కార ఆసేవితో దృఢభూమి. அந்த சத்காரம் అనే పదతికి இங்கே విద్యారణ్యర్ సాదరం అని 3வது வேர்டு உபயோகப்படுத்துகிறாரு. தீர்க்காலம், for lengthy period of time, uninterruptedly, அந்தராயம் இல்லாமல், பிரேக் இல்லாமல். இந்த 3வது விஷயம் ரொம்ப சாதரம், ரொம்ப ஸ்ரத்தையோட, ரொம்ப பக்தியோட, ரொம்ப கமிட்மெண்ட்டோட, அவ்வளவு பக்தி, அவ்வளவு ஸ்ரத்தா, அவ்வளவு சாதனமான கௌரவம். சாதனமாக நமஸ்கரிச்சு అని வரும் சில இடத்துல. நமஸ்கரிக்க வேண்டிய விதமாக நமஸ்கரிச்சு, சாதனமாக ஆஹ்வானம், வரவேச்சு, எப்படி வரவேற்கணுமோ அப்படி வரவேற்று, சாதனமான செய்ய வேண்டிய விதமாக. அங்கே சத்காரம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. சத்காரம் எப்படி சத்காரம் பண்ணணும் தெரியணும் இல்லையா? யாருக்கு பண்ணுறோம், எங்கே பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு அதுக்கு தகுந்த போல தான் சத்காரம் பண்ணணும். சத்காரம் மீன்ஸு கௌரவிக்கிறது, பாராட்டுறது, எதுவும் செய்கிறாங்கல்ல, சன்மானம், சத்காரம். இந்த வித்யா விஷயத்திலோ அப்படிப்பட்ட சுப்ரீமோஸ்ட் சாதரத்தை இருக்கணும். ஐ cannot மிஸ் திஸ். இது நான் மிஸ் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஹவு கேன் ஐ மிஸ்? சாதரம், ப்ரையாரிட்டி. இன்னொரு விதமாக சொல்லணும், நத்திங் இஸ் ப்ரையாரிட்டி, எவ்ரிதிங் இஸ் செகண்டரி ஃபார் மீ. அப்படி இருந்த உத்தம அதிகாரிகள், அப்படி இருந்து பண்ணும்போது தெரியும் என்ன பலம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்போ வர ஆனந்தம், அப்போ வர ஒரு தெளிவு, அப்போ வர ஒரு தாட்யத்தை, நிச்சயம் அப்போ வரும். சாதனமன்னா இன்னும் கூட குரு, பகவத்கீதை 18வது அத்தியாயம் முடியும் போது அந்த விஷயம் சொல்லுவார். யாருக்கு அசல் ஆக்சுவலி இது சொல்லித்தரணும், சொல்லிக் கொடுக்குற குரு எப்படி இருக்கணும், கேட்குறவன் எப்படி இருக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பார். இப்போது எண்டிங் ஆஃப் 18வது அத்தியாயம் கடைசியில் பகவான். பகவத்கீதை முடிஞ்சிச்சு, கடந்த சத்சங்க 18th சாப்டர் ஐ எம் டாக்கிங். உங்களுக்கு சில பேருக்கு சம்மந்தமே இல்லை, அது கூட பரவாயில்ல, பரவாயில்ல. 66வது ஒரு ஸ்லோகம் ஒரு கிளாஸில் பேசியிருக்கோம், ஒரே ஒரு ஸ்லோகம். சரி, சாதரம் ச அபியசியமானே. யார் இப்படி இந்த 3 கரெக்டாக ஃபாலோ பண்ணி அபியாசம் பண்ணுறானோ, ஈடுபடுறானோ, அவனும் சர்வத ஏவ நிவர்த்ததே. சர்வதா ஏவ, அவன் எல்லா வகையான தடங்கள், எல்லா வகையான ஆப்ஸ்டிகல்ஸ், எல்லா வகையான சந்தேகங்கள் எல்லாத்திலிருந்து, எல்லா பக்கத்திலிருந்தையும் விடுவிக்கப்படுவான். అనేది மட்டும் இல்லை, அவனை நெகேட் பண்ண முடியும். அவன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம். நம்ம அந்த விவகாரத்தில் மினிமைஸ் பண்ணுங்கோ, வித்ட்ரா பண்ணுங்கோ. எந்த அளவுக்கு நீ வித்ட்ரா பண்ணுறியோ அந்த அளவுக்கு இதில் நீ சேர முடியும். அதுதானே சொன்னோம். அவன் அந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் நெகேட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு அவக்ஞான பதம் முக்கியம் இல்லையா? டிஸ்ரிகார்ட் திங்ஸ், நத்திங் இஸ் இம்பார்ட்டண்ட், நத்திங் இஸ் இம்பார்ட்டண்ட், இந்த ஞானம் தவிர. அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயங்களை சொன்னார். இது ஜஸ்ட்டு 2 நிமிஷம் ஆரம்பிச்சேசி நிறுத்துற பண்ணி 85.
மிருத்சக்திவத் பிரம்மசக்திः अनेकाननुरा शक्ति अनेकाननुतान् सृजेत अनेकाननुनास्यदेत् यद्वा जीवगता निद्रा स्वप्नश्चात्र निदर्शनम्. இந்த பதங்களுடைய அர்த்தத்துக்கு இதில் இருக்கிற விஷயத்துக்கு அப்புறம் போகிறோம். எதுக்கு இந்த ஸ்லோகம்னு சொன்னால், சப்போஸ் ஒரு சந்தேகம், இந்த சந்தேகம் நடுவில் வேறு விதமாக கேட்கப்பட்டது, இப்போ திரும்பி அதை கொண்டு வரார். என்னன்னா, இப்போது ஒன்று பிரம்மம் மட்டும்தான் இருக்குன்னு தானே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதை சொல்லும் போது நீங்கள் குடம் எக்ஸாம்பிள் இல்லை தங்கம் ஆபரணம் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க. ஒரு தங்கம் வச்சு செஞ்ச ஆபரணங்கள் எல்லாமே அதே ஷைனிங்கோட, ஆனால் ரூபம் மாறும், பேரும் நம்ம வைக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்குது. ஒரே மண் பலவிதமான ரூபம் குடமாகவும் காணப்படலாம், அதையும் புரிஞ்சுக்கிறோம். ஒரே ஒரு பிரம்மம், சச்சிதானந்தம், சைத்தன்யம், அந்த ஒன்றுலேயே ஒன்றுனாலேயே எப்படி இப்படி வெரைட்டி காணப்படுறது. இதுக்கு மூலம் முண்டகோபனிஷத்தில் கூட இருக்க கேள்வி, அங்கே பதில் கூட இருக்கும். அதெல்லாம் அப்புறம் என்னன்னா, ஜடமும் சைத்தன்யமும் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். உயிர் இருக்கிறது உயிர் இல்லாதது ரெண்டுத்திനും எப்படி பிரம்மம் உடைய மாயாசக்தி உருவாக்குறது, பிரம்மன் அதிஷ்டானமாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் எப்படி காணப்படுறது. தங்கம் அதிஷ்டானமாக இருந்து பல ஆபரணங்கள் எல்லாம் காணப்படுதுன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னு ஒரு வேளை கேள்வி வந்தால் அதுக்கு பதில் அழகாக அடுத்த வாரத்தில் வர ஸ்லோகங்களுக்குள்ளே சொல்லுவார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.